என்ன ஒரு பெரிய அநியாயம். சரி, அது வரைக்கும் இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் துரோகி, நான் சொன்ன பாத்தீங்களா திமுகவோட சேர்ந்துட்டாரு அப்படின்னு 26ல பிரச்சாரம் பண்ணாரு. திமுக என்ன பிரச்சாரம் பண்ணாங்க? திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களை ஜெயிக்க வச்சா பிஜேபிக்கு ஓட்டு போட்ட மாதிரி இவருதான் பிஜேபி தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாருன்னு பிரச்சாரம் பண்ணாங்க. தமிழக வெற்றிகளும் தனியா வந்து பிரச்சாரம் பண்ணி எங்களோட தலைவர் மிகப்பெரிய பிரச்சாரத்தை மக்களிடையே உருவாக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க, இவங்க தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க, கூட்டணி இல்ல, பணம் இல்ல, இந்த எம்எல்ஏ எல்லாம் பாருங்க சாமானிய இளைஞர்கள், இவங்க எல்லாம் பேர் தெரியுமா, ஜாதி பின்புலம் இருக்கா, பண பின்புலம் இருக்கா, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் ரிசல்ட் நாங்க சொல்லிட்டே இருந்தோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு 26ல் எங்களுடைய தலைவர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். இதே அவையில சொல்லிட்டு இருந்தோம். ஆனா 50 வருஷ அரசியல் அனுபவமும் கலைஞரோட மகன் சொல்லக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்றுதான் சொல்றாரு, நாங்க வந்து திரு விஜய் அவர்களை பத்தி உணரவே இல்லை, அவருடைய மக்கள் செல்வாக்கை பத்தி எங்களுக்கு தெரியல. 50 வருஷம் அனுபவம் இருக்குன்னு கேட்ட சொல்லிக்குவாங்க. ஒரு தலைவர் பிரச்சாரத்துல என்ன வெற்றியை உருவாக்க போறாங்கன்னு திமுக கண்டுபிடிக்கவே முடியலன்னா இந்த 4வது ஜெனரேஷன் இருக்க திரு உதயநிதி அவர்கள் என்ன கண்டுபிடிப்பார்னு எனக்கு தெரியல. அப்ப இந்த வெற்றி பிறகு என்ன அரசியல் சூழ்நிலை மாறுச்சு? ஏன் இந்த கட்சி இணைப்பு விழா? உறுதியாக சொல்லுகிறோம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கனவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவும் தமிழக வெற்றி கழகத்துடைய கனவும் ஒன்று. இந்த ஊழல் குடும்பத்தை தூக்கி எறியதான் இந்த 2 பேரும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. இதை சொல்லிதான் அதிமுகவோட பொதுச்செயலாளர் இங்க இருக்க சகோதரிகளா சொல்றாங்க, நாங்களும் பேசுறோம்னு எல்லாரும் சொன்னாங்க. உங்களுக்காக நான் பேசுறேன், கவலைப்படாதீங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது 26க்கு அப்புறம் ஆல்ரெடி பதிவு பண்ணதுதான் ரிசல்ட் வர 108ல நிக்கும் பொழுது திமுகவும் அதிமுகவும் சேர்ந்துட்டாங்க. எப்படி ஆட்சி அமைக்கணும்னு ஒரு 10 நாள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதனால 10ஆம் தேதி 7ஆம் தேதியே பதவியேற்பத 10ஆம் தேதி பதவியேற்க காரணம் இந்த 2 கட்சிகளுடைய தலைமை திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்களும் அவருடைய மகன் மித்துனும் 4 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய சூழ்ச்சி. 2 பேரும் சேர்ந்து இவர் முதலமைச்சர் அவர் முதலமைச்சரா. அப்ப நாங்க கேள்வி கேட்கிறோம், இது நடந்துச்சா இல்லையா? இது யார் சொன்னா? பாண்டிச்சேரியில எம்எல்ஏவா அங்க தீர்மானம் போடும் பொழுது அதிமுக இருந்து வந்த எம்எல்ஏக்கள், நாங்கள் உறுதியாக சொல்றோம், எந்த குதிரை பேரமும் கிடையாது. வந்த எல்லா எம்எல்ஏக்களும் எதிர்காலத்தில் தமிழக வெற்றி கழகம் தான் எதிர்காலத்தில் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 10 நாள்ல ஒருத்தங்க ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா பணத்துக்காக வருவாங்களா, பதவிக்காக வருவாங்களா? ஒரு வாழ்க்கையில எதிர்காலம் நம்பிக்கை இருந்தா வருவாங்க. ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க